அண்ணாமலையார் சமூக பணி அறக்கட்டளை பொறுப்பிலாக நல்ல ஒரு வரலாற்று ஒலிம்பிக்க தினத்திலே துவக்கக்கூடிய மரியாதை வழக்கறிஞர் பாலமோகன் அவர்களை உங்களோடு சேர்ந்து நானும் வாழ்க்கிறேன். இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு அண்ணன் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாள். இந்த இரண்டு மகத்தான நாளிலே ஒரு நல்ல வாரிசு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ட்ரஸ்ட் அறக்கட்டளை எல்லா கல்வி நிறுவனங்களும் பள்ளிகளும் கல்லூரிகளும் ட்ரஸ்ட்ல தான் அறக்கட்டளை தான் இயங்குறாங்க. அவருடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சேவை செய்வது. என்ன செய்யுதுங்க? ஆமா, ஒரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய வழக்கறிஞர் தலைவர்லாம் பள்ளியில படிப்பு அரசு பள்ளியில் தான் இருந்தது, அரசு கல்லூரியில் தான் இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல சாராய விற்கிறவங்க இருப்பாங்க. அங்க போய் இந்த கிராமத்துல போய் சாராயக்கார வீடுன்னு கேட்டீங்கன்னா அந்த அட்ரஸ் சொல்றது கூட மக்கள் தயங்குவாங்க. சாராயம் விற்கிற வீட்டை சொல்றதுக்கு முகவரி கேட்டோம்னா முகவரி சொல்றது கூட மக்கள் பூச்சி போடுவாங்க, தயங்குவாங்க. அந்த ஏரிக்கார ஓரத்துல ஆத்தங்கார ஓரத்துல அந்தாண்ட ஊருக்கு ஒதுக்கு ஒரு வீடு இருக்கும், அதான் போங்க அப்படின்ட்டு ஒரு சங்கடமா வழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாராயம் விற்றவர்கள் இன்றைக்கு கல்வி தந்தையாக மாறிவிட்டாங்க. கதாநாயகத்தனம் பண்ணியிருந்தவங்கன்னா கல்வி தந்தையா மாறிட்டாங்க. அவர்கள் அறக்கட்டளை தலைவர்களாக மாறிவிட்டாங்க. ஒரு அறக்கட்டளை பதிவு செய்ய வேண்டியது, ஒரு கல்வி நிலையத்தை வைக்க வேண்டியது, ஒரு காலேஜ் பள்ளிக்கூடத்தில் போக வேண்டியது, வெள்ள சட்டை போட்ட பெரிய மனிதர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கல்வி அவர்கள் கைகளிலே சென்று விட்டது, சேவையும் அவர்கள் கையிலே சென்று விட்டது. இவற்றையெல்லாம் மீட்க வேண்டும் என்றால் தம்பி பாலமுருகன் போன்ற சேவை மனம் படைத்த நல்ல மனிதர்கள் அறக்கட்டளைகளை துவங்கி சேவைகளை செய்ய வேண்டும். இதுதான் இன்றைய தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் தேவையான நல்ல அரசியல். என்னை பொது இடங்களில் அறிமுகப்படுத்த பொழுது வழக்கறிஞர் என்று அறிமுகப்படுத்தியுள்ள விட, சமூக ஆர்வலர் என்று அறிமுகம் செய்து வருவதை விட சமூக அரசியல் செயல்பாட்டாளர் என்று சொல்லி நான் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்வேன். எதற்கு சமூக அரசியல் செயல்பாட்டாளர் என்று என்னை அறிமுகப்படுத்திக் கொள்வது என்றால், இந்த சமுதாயத்தையும் அரசியலையும் மக்களையும் எந்த வகையிலும் பிரிக்க முடியாது. இது தேர்தல் நேரம். நம்முடைய விவசாய சங்க தலைவர் ஈசன் சொன்னது போல் எல்லாமே தேர்தல் நோக்கி பேசிட்டு இருக்கிறோம். இந்த அரசியல் நமக்கு வேண்டாம் நம்ம நினைக்கிறோம். இது நல்ல விஷயம் தான். அரசியல் வேண்டாம் தானே? அரசியல் வேண்டாம் தானே? அரசியல் வேணாம் அப்படிங்கிறதான் பொதுவா படித்தவர்களுடைய இந்த மண் மீது பாசம் உள்ள, இந்த மக்கள் மீது பாசம் உள்ள கருத்து என்னன்னா, அரசியல்லாம் வேணாங்க, கட்சிகள்லாம் வேணாங்க, அரசியல் வேஸ்ட் அப்படிம்பாங்க. உண்மையிலேயே அரசியல் ஒரு நல்ல விஷயம். அரசியல் எது அப்படிங்கிற ஒரு குழப்பம் நம்ம ஆயிட்டு இருக்கு. அரசியல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல 39 MP தொகுதி இருக்கு, இந்த தொகுதியில் இந்த ஜாதி இருக்கு, இந்த மதம் இருக்கு, இவங்க ஓட்டு இருக்கு, இந்த ஓட்டை இப்படி வாங்க முடியும், இப்படி வெற்றி பெற முடியும், இப்படி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அரசியல் கட்சி சார்ந்த விபச்சார அரசியல். அந்த அரசியல் வேண்டாம். அந்த அரசியல் இந்த நாட்டுக்கு சாபத்தீடு, அது ஒரு கொடிய விஷம் போட்டது. இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு எது தேவை, இந்த மக்களுடைய தலையெழுத்தை தீர்மானிப்பது எது, இந்த மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எது, இந்த பாதிப்பு நம்மளை மீட்பது எப்படி, நம்ம எப்படி தற்காத்துக் கொள்வது. நம்முடைய விவசாய சங்க தலைவர் ஈசன் பேசும்போது சொன்னார், பல்லடத்துல பனிப்பொழிவு பெய்வதற்கு, பனிமழை பெய்வதற்கு, இந்த பனியுடைய சீதோசங்களை மாறியதற்கான கால அபாயங்கள் மிகப்பெரிய தொடர்பான ஆய்வு கட்டுரைகள் நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த ஆய்வு கட்டுரைகளை நம்ம கிட்ட சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. நம்முடைய கவனத்தில் கொண்டு வருவதற்கு தொலைக்காட்சிகளோ பத்திரிகைகளோ கிடையாது. இதெல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்த்துரும். இன்றைக்கு வெப்ப அலை வீசுகின்றது. கடந்த ஆண்டு வெப்ப அலையில் இந்தியா முழுவதும் 120 மேற்பட்டவர்கள் இறந்து போனதாக அரசாங்கம் கடந்து வருகின்றது. ஆனால் வெப்ப அலையில், வெப்பத்தின் தாக்கத்தில் லட்சக்கணக்கான பேர் இறந்ததாக குற்றச்சாட்டுகளை என்ஜிஓக்கள் சொல்கின்றார்கள். ஒரு வழக்கமாக கோடை காலத்துல வெப்பம் வீசும், சித்திரையில அக்னி வெயில் வந்துடும், அக்னி வெயில்ல வெப்ப காத்து வீசும். இந்த வெப்ப காத்து நமக்கு பழக்கமானது. இந்த வெப்ப காற்று மனிதனுடைய உயிரை பாதிக்கக்கூடிய அளவிற்கு, ஸ்ட்ரோக் வரக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்? மழை காலத்துல மழை பெய்யணும், பனி காலத்துல பனி பெய்யணும், பனி காலத்துல பனி பெய்யல, மழை காலத்துல மழை பெய்யல. ஐப்பசி தீபாவளி நேரத்துல அடைமழை பொழிய வேண்டும், அடைமழை பொழியல. மார்கழி மாசத்துல குளிர் அடிக்கணும், குளிர் வரல. ஆடி மாசத்துல காத்து அடிக்கணும், காத்து வரல. என்ன காரணம்? இங்கதான் அரசியல் இருக்கு, இங்கதான் அரசியல் இருக்கு. இந்த அரசியலை நாம் பேசியாக வேண்டும், இந்த அரசியலை நாம் கையில் எடுத்தாக வேண்டும். இல்லை என்றால் நாம் சம்பாதிக்கிற பணம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும். நாம சம்பாதிக்கிற பணம் நம்ம பாக்கெட்ல வைக்கிறத நினைப்போம். பணம் இருக்குமே தவிர அந்த பணத்துக்கு மதிப்பு இருக்காது.
ஐயா வழக்குள்ள நகை 1000 ரூபாய்க்கு இருந்துச்சுல்ல, நான் திருமணம் 1300 ரூபாய்க்கு இருந்தது. நான் திருமணம் செஞ்சப்ப 22 ஆண்டுகளுக்கு முன்பு நகை 5000 ரூபாய்க்கு இருந்தது. வீரமணியரே, நீங்க முதல் மாசம் சம்பளம் வாங்கினப்ப நகை 1800 ரூபாய். இப்ப நகை எவ்வளவுங்க? என்ன, ஒரு பவுன 54,000. 54,000 1 லட்சத்துல போய் நிக்கும் சொல்லி பொருளாதார சொல்றாங்க. 1980 ஒரு படம் வந்துச்சு, ராமாயி வயசுக்கு வந்துட்டான்ட்டு. அந்த படம் வந்தப்ப அந்த படத்துடைய தலைப்பை ஒட்டிதான் அந்த தேர்தலே நடந்தது. ராமாயி வயசுக்கு வந்தா தாலிக்கு தங்கம் எங்கே. இதுதான் தமிழக அரசியல்ல 80 தேர்தல் காலத்துல மிகப்பெரிய பட்டிமன்றமாக விவாதமாக ஓடியது. அன்னைக்கு நகையினுடைய விலை வந்து பார்த்தா 1000 ரூபாய். இந்த நகையினுடைய விலை 1 லட்சம் ரூபாய்க்கு போக போகுது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அரசியல்வாதிகள் சொல்லிட்டாலும் பொருளாதார சொல்லிட்டாலும் சர்வதேச அளவில் நகை விலை உயர்கின்றது. அது உண்மை இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல நம்ம பாக்கெட்ல இருக்கிற காசை நமக்கு தெரியாமலே நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. நம்ம பாக்கெட்ல இருக்கிற காசுக்கான மரியாதை குறைஞ்சிக்கிட்டே போகுது. இன்னொரு பக்கம் நல்ல மனிதனுக்கான மரியாதை குறைஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. இவையெல்லாம் மாற்றணும்னா நாம அரசியலை தெரிஞ்சுக்கணும். நாம எல்லாமே அரசியல் வேணாம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். படித்தவர்கள், விவரமானவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், வழக்கறிஞர்கள் எல்லாமே அரசியல் வேணாம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். மகாத்மா காந்தியும் காமராஜரும் ஐயா வ.உ.சி. போன்றவர்களும் அரசியல் வேண்டாம் என்று போராட்ட களத்தில் விட்டு ஒதுங்கி இருந்தால் இன்றைக்கு இந்த இடத்தை நாம சுதந்திரமா ஒரு அறக்கட்டளை துவக்க சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்த முடியாது. இப்படிப்பட்ட சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அதை விட மிகப்பெரிய போராட்டத்தை நாம் நடத்தியாக வேண்டிய சூழலில் இருக்கிறோம். அதுக்கு நாம் தேர்வுலாம் போய் இறங்கி போராட தேவையில்லை. தம்பி பாலமுருகன் ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு அறக்கட்டளை துவங்கி இருக்கின்றார். இந்த அறக்கட்டளை மூலமாக மக்களுக்கு அரசு தரக்கூடிய நல்ல விஷயங்களை கொண்டு சேர்ப்பது, அதை பெற்றுக் கொள்வது, அது ஊழல் இல்லாமல் பெற்றுக் கொடுப்பது, எளிமையாக அந்த மக்களுக்கு வாங்கி கொடுப்பது அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை கையில் எடுக்கிறார். இது வெளியிருந்து பார்க்கக்குள்ள ஒரு சின்ன விஷயமா இருக்கும். ரேஷன் கார்டு பாலமுருகன் இந்த அறக்கட்டளை மூலமா எளிய மக்களுக்கு, இல்லாத மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, உழைக்கக்கூடிய மக்களுக்கு ரேஷன் கார்டு வாங்கி தர போறாரு, ஒரு வாக்காளர் அடையாளத்தை வாங்கி தர போறாரு, ஒரு ஆதார் கார்டு வாங்கி தர போறாரு. அப்படிங்கிறது சின்ன விஷயமா தெரியலாம். ஆனால் கிராமத்துல போய் ஒரு பாட்டிமாயிட்ட அவனுக்கு ஓய்வு வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, வயதான மக்களுக்கான முதியோர்களுக்கான உதவித்தொகை 1500 ரூபாய் 1000 ரூபாய் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, அதை வாங்குவதற்கு அவர்கள் அரசு அலுவலகத்தில் பட்ட கஷ்டம் என்ன என்பதை கேட்டீங்கன்னா ரத்த கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு சொல்லுவாங்க. விண்ணப்பம் தாலுகா சபை நின்னங்க, அந்த விண்ணப்பத்தை தாசில்தார் என்கிட்ட வாங்கறதுக்கு 3 மணி நேரம் ஆச்சுங்க. அந்த விண்ணப்பத்தை வாங்கின பிறகு அவர் விஓ போய் பார்க்க சொன்னாரு. எங்க கிராமத்துடைய கிராம நிர்வாகி அறிவி பார்க்க சொன்னாரு. கிராம நிர்வாகியை பார்க்கறதுக்கு போனேன். ஆபீஸ் இருந்தது, அலுவலகம் இருந்தது, உதவியாளர் வெளியே உட்கார்ந்துருந்தாரு, பெருசா பூட்டு தொங்கி இருந்தது. அந்த பூட்டு திறக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகியிருந்தது. விஓ ஆபீஸ்ல உதவியாளர்கிட்ட கேட்டேன், ஐயா எப்போ வருவான்னு கேட்டேன். ஐயா வருவாரு அப்படின்னாங்க. எப்பங்க வருவான்னு கேட்டேன். கரெக்ட் டைம் வருவான்னு சொன்னாரு. எப்பங்க கரெக்ட் டைம்? அவர் வந்த நேரம் கரெக்ட் டைம். எல்லா ஆபீஸ்க்கும் ஒரு நேரம் இருக்கு. கலெக்டர் ஆபீஸ் காலைல 10 மணிக்கு திறந்துருவாங்க, தாலுகா ஆபீஸ் காலைல 10 மணிக்கு திறந்துருவாங்க. மக்களோடு மக்களாக கிராமத்திலிருந்து பணியாற்றக்கூடிய கிராம அளவுடைய அதிகாரமிக்க மிகப்பெரிய அதிகார அமைப்புகளான கிராம நிர்வாக அதிகாரி, ஊராட்சி ஒன்றிய செயலாளர், கிராம அளவில் இருக்கக்கூடிய விவசாயத்துறை அதிகாரிகள், கிராம அளவில் இருக்கக்கூடிய அதிகார அமைப்புகள், இவங்கெல்லாம் அந்த கிராமத்துக்கு எப்போ வருவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அழகா ஒரு உண்மையை சொல்லுவாங்க. மேல் அதிகாரிகள் ஆய்வு கூட்டத்தில் அழைத்தார்கள். எங்களுக்கு நிறைய வேலை வச்சிருக்காங்க, குருவி தலையில பணங்காய வச்ச மாதிரி எல்லா வேலையும் எங்க தலையில வச்சிருக்காங்க. அதனால நாங்க மீட்டிங் போயிட்டோம். விஓ சொல்லுவார், தாசில்தார் மீட்டிங் ஒரு நாள், ஆர்டிஓ மீட்டிங் ஒரு நாள், டிஆர்ஓ மீட்டிங் ஒரு நாள், கலெக்டர் மீட்டிங் ஒரு நாள், திங்கக்கிழமை ஜிடிபி, மக்களை தேடி ஒரு திட்டம் வச்சு அதிகாரிங்க கிராமத்துக்கு கூப்பிடுறாங்க. பக்கத்து ஊர்ல போய் நாங்க நிக்கணும், இலவுல தான் பாக்கணும், கல்யாணத்தை பாக்கணும், எல்லாத்தையுமே நாங்க பாக்குறோங்க. விஓ வேலையை மட்டும் பாக்குறது இல்லைங்க அப்படிங்கிறத மறைமுகமா சொல்றாங்க. இந்த பாட்டிமா விஓ ஆபீஸ்ல போய் விஓ கண்டுபிடிச்சு அவர்கிட்ட கொடுக்க வேண்டியதை கொடுத்து தட்சணையை கொடுத்து கையில் வாங்கின பிறகு ஆர்ஐ ஆபீஸ் போகும். விஓ கூட பார்த்தரலாம், ஆர்ஐய வருவாய் அலுவலரை ஆய்வாளரை பாக்குறதுங்கிறது குதிரை கோப்பு. அவரை பார்த்து கையில் வாங்கின பிறகு இந்த தாள், இந்த கோப்புகள் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போகும். அந்த துணை வட்டாட்சியர் இந்த கோப்பை மீண்டும் ஒரு முறை பரிசீலனை செய்து தரலாமான்னு முடிவெடுத்து வட்டாட்சியர் கொடுத்த பிறகு அவர் சுயதுறை வட்டாட்சியர் அனுப்பி இந்த காசை 1500 காசை கொடுப்பாரு. அதுங்காட்டி அந்த அம்மா போயிடுவாங்க, பரலவத்துக்கு போயிடுவாங்க. இடையில ஒவ்வொரு இடத்துலயும் லஞ்சம் இல்லாமல் வேலை. ஓய்வு பெற்ற மாவட்ட ஆட்சியர் இருந்தாரு, அவர் தப்பா எடுத்துக்க மாட்டாரு, அவர் நல்லவர்.
அவருக்கு இதை பத்தி தெரியாது. ஏன்னா நல்லவங்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே தெரியுமே தவிர என்ன நடக்குது நாட்டு அப்படிங்கிற விஷயம் தெரியாம போனதுனாலதான் என்னாச்சு அப்படின்னா நாம அரசியல் வேணாம்னு ஒதுக்கிட்டோம். ஒரு நாள் நைட்டு 10 மணிக்கு செய்தி வந்தது தொலைக்காட்சியில. நைட்டு 10 மணிக்கு ஒரு செய்தி வந்தது, நீங்க பாக்கெட்ல வச்சிருந்த ரூபா நோட்டு செல்லாதுன்ட்டு. அடுத்த நாள் காலையில் நம்மள எங்க நின்னோம்? பேங்க் வாசல்ல ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டு, பாக்கெட்ல காசு இருக்கு, வீட்டுல காசு இருக்கு, வீட்டுல பணம் இருக்கு, செல்லாம போச்சு, அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் அரசியல். இந்த அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசியலை கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த அரசியல் இந்த மக்களை காப்பாற்றக்கூடிய பணிகளை நாம செய்யணும். எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா, மகாத்மா காந்தி போராடின மாதிரி, கர்மவீரர் காமராசர் போராடின மாதிரி, கப்பலுடைய தமிழன் வஉசி ஜெயிலுக்கு போய் போராடின மாதிரி நம்மள ஜெயிலுக்கு போக தேவையில்லை, ரோட்ல போய் கோஷம் போட தேவையில்லை. நம்முடைய ஈசன் கிளம்பிட்டார். நம்முடைய விவசாய சங்க தலைவர் ஈசன் வந்தார், நிகழ்ச்சிக்கு வந்தவரு, அண்ணே போராட்டம் இருக்குனே, நாளைக்கு ஆடியோ பேச்சாத்தி கூப்பிட்டு வேணா அப்படின்னாரு. போராட்ட காலத்துக்கு போற நீங்க தான் முதல்ல வாழ்த்து வழிகிட்டு கிளம்புறேன், நான் பொறுமையா பேசுறேன், கடைசியா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போராட்டத்தோட அனுப்பி வச்சுட்டோம். அப்படிப்பட்ட போராட்டங்கள் கூட தேவையில்லை. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தோமா? கொடுத்தாங்களா? அப்படியே கார்டுல பின்னாடி திருப்பாரு, ஒரு சின்ன ஒரு பெரிய ஆயுதத்தை கையில கொடுத்துருக்கோம். மிகப்பெரிய ஆயுதத்தை கையில கொடுத்துருவோம். இந்த ஆயுதம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய், ஒரு வெள்ளை பேப்பர். இது மட்டும் இருந்தா உங்களால தமிழக அரசை கேள்வி கேட்க முடியும், மத்திய அரசை கேள்வி கேட்க முடியும். நம்ம கிட்ட காசு வாங்குற, நம்ம கிட்ட சம்பளம் வாங்குற, மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்குற எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, சின்ன கிராம அதிகாரியாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அதிகாரத்துடைய மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் சரி, கவர்னராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எம்பி, எம்எல்ஏ, அமைச்சர், ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி, டெல்லியில உட்காந்துருக்கவன், இந்திய அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய பவர்ல உட்காந்து ஜனாதிபதி, பிரதமர், யாரை வேண்டுமானாலும் சாதாரண குடிமகன் பல்லடத்துல உட்காந்துட்டு ஒரு 10 ரூபாய் பேப்பரை வச்சுட்டு ஒரு வெள்ளை பேப்பரை 10 ரூபாய் செலவு பண்ணி கேள்வி கேட்க முடியும், நம்முடைய உரிமைகளை கேட்க முடியும். ஏப்பா கவர்னர், போன மாசம் நீ என்னப்பா பண்ண? என் காசுல ஊட்டிக்கு டூர் போயிட்டு இருந்திய, ஊட்டியில போய் என்ன பண்ண? ஊட்டிக்கு போல எத்தனை பையில எடுத்துட்டு போனேன், எத்தனை பையில திருப்பி கொண்டு வந்த, கூட யார் வந்தாங்க, எவ்வளவு செலவாச்சு, எங்க தங்குன, எங்க சோறு தின்ன, எந்த வண்டியை பயன்படுத்தின, அந்த வண்டிக்கு டிரைவர் யாரு? இந்த மாதிரி நீங்க என்ன கேட்குன்னு நினைக்கிறீங்களோ உங்க வேலைக்காரன அத்தனை கேள்வியையும் அதிகார மையத்தை கேள்வி கேட்க முடியும். அவ்வளவு பெரிய அதிகாரத்தை ஐயா நம்முடைய ஓய்வு பெற்ற மாவட்ட ஆட்சி சொன்ன மாதிரி தகவல் அறிவு உரிமை சட்டங்கள் ஒரு எளிமையான சட்டம் நமக்கு கொடுத்திருக்கின்றது. இந்த தகவல் சட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த அரசாங்க அதிகாரியா இருந்தாலும் சரி, எந்த அரசாங்க அலுவலகமாக இருந்தாலும் சரி, சாதாரண குடிமகனுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். எல்லா அரசாங்களுக்கும் மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன சேவை செய்யறாங்க மக்களுக்கு சொல்லணும், அவர்களாகவே சொல்லணும். அவர்களாக சொல்ல தவறினால் நீங்களே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதற்கு மேல ஒரு படி மேல போய் நம்முடைய நகராட்சி, பல்லடம் நகராட்சி ரோடு போடிட்டு இருக்கு, நெடுஞ்சாலைத்துறை ரோடு போடிட்டு இருக்கு, பொதுப்பணித்துறை ஒரு பாலம் கட்டிட்டு இருக்காங்க. அரசாங்கம் தன்னுடைய வேலையை செஞ்சிட்டு இருக்கு. இந்த வேலை செய்யக்கூடிய பணிகளை ஒரு சாதாரண குடிமகன் அமைச்சர் பார்வையிடுவது மாதிரி, எம்எல்ஏ, எம்பி போய் அரசாங்க வேலையை, பாலம் கட்டுற வேலையை, ரோடு போற வேலையை பார்வையிடுற மாதிரி சாதாரண குடிமகனாக நீங்கள் ஒரு சாதாரண ஒரு மளிகை கடைக்காரர், டீ கடைக்காரர், விவசாயி, தொழிலாளி, ஒரு கொத்தனார், ஒரு அமைச்சர் எப்படி ஆய்வு செய்வாரு அந்த மாதிரி பொதுப்பணித்துறை பாலம் கட்டுவதை போய் ஆய்வு செய்யலாம், பல்லடம் நகராட்சி ரோடு போடுறதை போய் ஆய்வு செய்யலாம், பல்லடம் நகராட்சி குப்பை கூட்டுவதை போய் ஆய்வு செய்யலாம். ஆய்வு செய்தோ நிக்காம அரசாங்க வேலையில் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை சாம்பிள் வாங்கிட்டு வரலாம். அமைச்சர் போய் பாலம் கட்டத்தை பார்க்க போல எவா ஒரு கிலோ சிமெண்ட் கொடுப்பான்னு கேட்டா அது லஞ்சமா போயிடும், தவறா போயிடும். ஆனால் சாதாரண குடிமகனாகிய நாம பொதுப்பணித்துறை பாலம் கட்ட கூட அந்த பாலங்கட்ட பயன்படுத்திய சிமெண்ட்டை 1 கிலோ சிமெண்ட் சாம்பிள் கூட அப்படின்னு காசு கட்டி வாங்கிக்கலாம். ஒரு செங்கல் சாம்பிள் கொடுப்பான். இங்க பாலம் கட்டிட்டு இருக்கல, அந்த பாலங்கட்ட பயன்படுத்தப்பட்ட செங்கல் தரமான செங்கல் மாதிரி தெரியல. என் வீடு கட்டக்குள்ள எங்க பக்கத்து வீட்டுல வீடு கட்டினப்ப, கொத்தனார் வீடு கட்டினப்ப செங்கல் நல்ல செங்கலா இருந்துச்சு, செம்மண் கலர் இருக்குது. இந்த செங்கல்ல நடுவுல ஏதோ வெள்ளை வெள்ளையா இருக்கு, தரமான செங்கல் மாதிரி தெரியல. நீ பயன்படுத்துற மணல் தெரியல, எம்சன்னு சொல்லி ஏதோ கல்குவாரியுடைய மண்ணை கொடுத்து கட்டடம் கட்ட மாதிரி தெரியுது. இந்த கட்டடம் காமராஜர் காலத்துல கட்டப்பட்ட பள்ளிக்கூடத்து கட்டணம்னா எங்க ஊர்ல என்ன நல்லா இருக்கு. இப்ப கட்டுற கட்டணம்லாம் பயமா இருக்கு, மணல் மாளிகை மாதிரி இருக்கு, எம்சன் மாளிகை மாதிரி இருக்கு. இதெல்லாம் தரமான பொருள் மாதிரி தெரியல. இந்த பொருளை கொஞ்சம் சாம்பிள் கொடுப்பா, நான் போய் எங்க ஊர்ல எண்ணெய் கொடுத்து டெஸ்ட் கொடுத்து நீ கட்டுற கட்டடம் நல்லா கட்ட இல்லையா, என் காசுல மக்கள் வரி பணத்துல அரசாங்க பணத்துல கட்டக்கூடிய என்னுடைய கட்டிடம் தரமான கட்டிடமா, தரமான பொருளோட பயன்படுத்தி கட்டப்பட்ட கட்டடமாங்க நான் ஆய்வு பண்ணோம் அப்படின்னு சாதாரண கொத்தனார், சாதாரண மளிகை கடைக்கார், சாதாரண விவசாயி, சாதாரண தொழிலாளி வெறும் 10 ரூபாயை செலவு பண்ணி அரசாங்கத்திலிருந்து இதெல்லாம் மாடல் வாங்கலாம், சாம்பிள் வாங்கலாம், புதிய கட்டணத்தை சேர்த்து வாங்கலாம்.
இதுக்கு என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, ஒரு அரசாங்க அலுவலகத்துல எந்த அரசாங்க அலுவலகமா இருந்தாலும் அந்த அரசாங்க அலுவலகத்துல பொது தகவல் அலுவலகம் ஒரு அலுவலரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட ஒரு வெள்ளை பேப்பர்ல ஒரு கோரிக்கை மனு ஒண்ணு, ஒரு வேண்டுகோள் மனு ஒண்ணு, ஒரு அதிகாரமிக்க மனு ஒண்ணு. எதுக்காக கோரிக்கை மனு வேண்டுகோள் மனு சொன்னா நம்ம அப்படியே சொல்லி பழகிட்டோம். அரசாங்க அதிகாரிட்ட போய் வேண்டுகோள், ஐயா, மாண்புமிகு ஐயா, உயர்திரு ஐயா, மேதக ஐயா, எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஒவ்வொரு குடிமகனும் இவ்வளவு நாளா கெஞ்சிக்கிட்டே இருந்தோம். இப்ப அப்படியே மாறி போயிடுச்சு. அப்ப ஆபீசர் காலையில 10 மணிக்கு ஆபீஸ் வந்தையா, அட்டண்டன்ஸ் லிஸ்ட் எடுத்து ஒரு ஜெராக்ஸ் போட்டு எனக்கு கொடு அப்படின்னு ஒரு கொத்தனாரால கேட்கக்கூடிய அதிகாரத்தை இந்த சட்டம் கொடுத்திருக்கின்றது. ஏப்பா ஜனாதிபதி ஃபாரின் டூர் போனிய, எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு பல்லெடுத்துட்டு ஒரு டீ கடைக்காரர் கேட்க முடியும். ஏப்பா பிஎம் போனமா சம்பளம் வாங்கினியா, எவ்வளவு சம்பளம் வாங்கின, எவ்வளவு டீ எடுத்த சொல்லுப்பா அப்படின்ட்டு நம்ம ஊர்ல உடைய மளிகை கடைக்காரர் கேட்க முடியும். இதுக்கு என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன வெள்ளை பேப்பர், ஒரு 10 ரூபா காசு, அவ்வளவுதான். எந்த அரசாங்க அலுவலகத்தில் நீங்க கேட்கக்கூடிய விவரம் நினைக்கிறீங்களோ அந்த அரசாங்கத்துக்கு ஒரு லெட்டர், ஒரு கடிதாசி, அந்த கடிதாசி வேண்டுகோளை கெஞ்சக்கூடிய கடிதாசியை எழுதாம சாதாரண ஒரு நண்பனுக்கு எழுதக்கூடிய காதல் கடிதம் மாதிரி, நண்பனுக்கு எழுதக்கூடிய கடிதம் மாதிரி எழுதி கேட்கலாம். அதுக்குதான் உங்களுக்கு மாடல் கொடுத்துருக்கோம். இந்த மாடலை பயன்படுத்தி நீங்க என்ன விவரம் கேட்க நினைக்கிறீங்களோ அந்த விவரங்களை அரசாங்கத்தை கேட்டீங்கன்னா இந்த அரசாங்க அலுவலகம் உங்களுக்கு 30 நாட்கள்ல பதில் கொடுத்தாக வேண்டும், தகவலை கொடுத்தாக வேண்டும். என்னெல்லாம் கேட்க முடியாதுன்னு பாத்தீங்கன்னா, ராணுவ ரசீது கேட்க முடியாது. என்ன ரசீதுங்க? ராணுவ ரசீது நாம வாங்கி என்ன பண்ண போறோம்? சிஐடி பிராஞ்சு, இந்த மாதிரி மத்திய அரசாங்கத்துடைய சிஐடி துறை, மாநில அரசாங்கத்துடைய சிஐடி துறை ரகசியங்களை அவங்களுடைய விவரங்களை கேட்க முடியாது. மற்றபடி எல்லா விவரங்களையும் கேட்கலாம். உங்க ஊர் கலெக்டர் பேர் என்னங்க? திருப்பூர் கலெக்டர் பேர் என்னங்க? கிறிஸ்துராஜ். உங்களுக்கு யாராவது சந்தேகம் வந்துச்சு, கிறிஸ்துராஜ் 10ஆம் கிளாஸ் படிச்சாரா இல்லையா, அவர் என்ன படிச்சிருக்காரு, என்ன ஐஏஎஸ், சந்தேகம் இல்லைல்ல? சந்தேகம் இருக்கா வந்துருச்சுன்னா கிறிஸ்துராஜ் ஐஏஎஸ் பரீட்சையில பாஸ் பண்ணியிருக்காரா, எவ்வளவு மார்க் வாங்கினாரு? இந்த ஐஏஎஸ் பரீட்சை எழுதணும்னா ஏதோ ஒரு டிகிரி வாங்கிருக்கணும், சரிங்களா ஐயா? அவர் உண்மையிலே ஒரு டிகிரி வாங்கி தான் இந்த ஐஏஎஸ் பரீட்சைக்கு அப்ளிகேஷன் போட்டாரா? இந்த ஐஏஎஸ் தேர்வு எழுதுறதுக்கான அப்ளிகேஷன் போட்ட விவரங்கள் கொடுங்க. இவர் உண்மையிலே டிகிரி வாங்கியிருக்காரா, அவர் எந்த காலேஜில் படிச்சாரா, அந்த விவரத்தை கொடுங்க. டிகிரி போகணும்னா +2 படிச்சிருக்கணும். +2 படிச்சாரா, 10th படிச்சாரா, பள்ளிக்கூடத்துக்கு போனாரா, இந்த விவரம் எல்லாம் கேட்கலாமான்னு பார்த்தா கேட்கலாங்களா? என்னங்க இதெல்லாம் போய் கலெக்டர் கிட்ட போய், எப்பா கிறிஸ்துராஜ் 10ஆம் கிளாஸ் உண்மையிலே படிச்சுட்டு தான் கலெக்டர் சீட்ல உட்காந்துருக்கியான்னு கேட்டா என்ன ஆகும்? என்னங்க பேக் பண்ணி கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலைக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அந்த வாவு சீர்த்த செக்க போய் நாமளும் பார்த்து 5 நாள் அங்க இருந்து வர வேண்டிய சூழ்நிலை. அப்புறம் நம்ம வழக்கறிஞர் சங்க தலைவர் சொல்லி ஜாமீன் எடுத்து 30 நாள் கண்டிஷன் கையெழுத்து போட்டு சிக்கலாயிருக்கலாம். ஆனால் இந்த விவரங்களை ஒரு வெள்ளை பேப்பர்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தினுடைய பொதுத்தலைவர் கேட்டோம்னா அவர் உங்களுக்கு கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும். இதெல்லாம் பொதுவான தகவல். உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அவருடைய சொத்து எவ்வளவுங்கிறத வெளியிட்டிருக்காரு. உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் அவங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, வேலைக்கு வந்தப்போ எவ்வளவு சொத்து இருக்குது, இப்ப எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, அவங்க குடும்பத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய சொத்துக்கள் என்ன அப்படிங்கிற விவரத்தெல்லாம் அவர்களாகவே தகவல் விஷயத்துல வெளியிட்டு இருக்காங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே அவங்களுடைய விவரத்தை சொல்லக்குள்ள சாதாரண அதிகாரி சொல்லிதானே ஆகணும், கட்டாயம் சொல்லிதானே ஆகணும். இதற்கு மேல ஒருபடி போய் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் என்னென்ன வேலையெல்லாம் செய்யறாரு, என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சாரு அப்படிங்கிறதெல்லாம் கேட்கலாமான்னு பார்த்தா கேட்கலாம். அவர் கலெக்டர் வேலைக்கு வந்தப்ப அவர் சொத்து எவ்வளவு இருந்தது, அவர் வீட்டம்மாவுக்கு எவ்வளவு சொத்து இருந்தது, அவர் பையனுக்கு எவ்வளவு சொத்து இருந்துச்சு, வேலைக்கு சேர்ந்த பிறகு அரசாங்க வேலைக்கு சேர்ந்த பிறகு எவ்வளவு புதுசா சொத்து வாங்கியிருக்கார், என்ன வண்டி வாங்கியிருக்கார், என்ன கார் வாங்கியிருக்கார், என்ன 2 வீலர் வச்சிருக்கார் அப்படிங்கறதெல்லாம் தகவல் சட்டத்தில் அவர்களாகவே சொல்ல வேண்டும். அவர்களாக சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கேட்டு வாங்கி பயன்படுத்தலாம். நம்முடைய அண்ணாமலைன்னு ஒருத்தர், யாருங்க ஒரு கட்சியுடைய தலைவர், அவரு கச்சத்தீவை இந்திய அரசாங்கம் எப்ப கொடுத்தது, அதுல தமிழக அரசாங்கம் என்ன தப்பு பண்ணுச்சு அப்படிங்கிற விவரத்தை தகவல் விஷயத்துல வாங்கி கொடுத்திருக்காரு. வாங்கி நம்ம கிட்ட சொல்றாரு. இதுல என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டுல பக்கத்து வீட்டுல ஒரு பெரியம்மா ஓஏபி அரசாங்கத்துடைய உதவித்தொகை கேட்டு அழைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த தகவல் நமக்கு கால் கேட்குது. பாவம் அந்த அம்மா இவ்வளவு நாள் அழைஞ்சிட்டு இருக்காங்க, அந்த அம்மா ஓஏபி வாங்கிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த அம்மா கூடிய தாலுகால போய் விஏவாக போய் ஆர்ஐஎஸ் போய் நின்றுட்டு இருக்க தேவையில்லை, கெஞ்சிக்கிட்டு தேவையில்லை. ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து பல்லடத்துல
கிழக்கு தெருவுல ராமாயண் ஒரு பெரியம்மா ஓஏபி கேட்டு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா அப்ளிகேஷன் கொடுத்தத என்ன பண்ணீங்க? அந்த அம்மா ஓஏபி காசு கொடுத்தீங்களா இல்லையா? ஏன் இந்த 2 மாசமா அந்த அம்மா அப்ளிகேஷன் பெண்டிங் வச்சுட்டு இருக்கீங்க? எப்பதான் அந்த அம்மா காசு தர போறீங்க? கொஞ்சம் விவரம் கொடுப்பா, தகவல் சொல்லி கொடுப்பா. அப்புறம் ஒரு 10 ரூபா ஸ்டாம்ப் போட்டு ஒவ்வொரு தாசில்தார் அப்படின்னா அந்த அம்மா ஓஏபி வந்துடும். ஓஏபி வந்துடும். பிஏஓ ஆபீஸ்க்கே வராது. பிஏஓ அந்த அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு போய் விசாரிச்சு அந்த அம்மா பணம் கொடுத்து பரிந்துரை செய்வார். ஆர்ஐ ஆபீஸ்லயே வராத வருவாய்த்துறை ஆய்வாளர் வேகமா அந்த பேப்பரை அனுப்பி வச்சிருவார். அரசாங்கம் நிறைய முயற்சி பண்ணுது. இந்த மாதிரிலாம் அதிகாரிகள் மக்களை அலைய வைக்காம இருக்கிறதுக்கு ஆன்லைன் மூலமா விண்ணப்பங்கள் கொடுக்கணும். மக்களை நேரடியாக போய் சந்திக்கணும். மக்கள்கிட்ட இருந்து நேரடியாக விவரங்களை வாங்கி உடனே ஆன்லைன் மூலமா எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துடணும். மக்களை அலைய வைக்கலாம் அரசாங்கம் நினைச்சா நம்ம அதிகாரிகள் எந்த வகையெல்லாம் வருமானத்தை உருவாக்கி விடுமோ அதுக்காக மக்களை அலைய வைக்கிற சூழல் மாறாமல் இருக்கிறது. இதை மாற்றணும்னா நம்முடைய பாலமுருகன் போன்ற தோழமைகள் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு அவர் பாலமுருகன் நல்ல விஷயம் செஞ்சிருக்கார். அண்ணாமலைய சமுதாய பணி அறக்கட்டளை பெயர்ல இந்த பொதுமக்களுக்கு, பாமர மக்களுக்கு, எழுத்தறிவில்லாத அடித்தட்டு மக்களுக்கு, விவசாயிகள், தொழிலாளர்களுக்கு சமூக சேவைகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேலை கையில் எடுத்திருக்கார். கூடவே தகவல் சட்ட ஆர்வலர்கள் எங்களை அழைத்து தகவல் சட்ட மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறோம். எங்களுடைய 10 ரூபாய் இயக்கம் போன்ற அமைப்புகளும் அண்ணாமலைய சமுதாய அறக்கட்டளோடு இணைந்து பணியாற்றுகிற கோரிக்கையை வைத்தார். நாங்க அவர்கிட்ட சொன்னோம், இந்த வேலையை தொடர்ந்து எல்லாரையும் செய்ய வைக்கணும். யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கின்றதோ, யார் யாரெல்லாம் செய்யணும்னு நினைச்சிட்டு அவனை எல்லாம் முதல்ல பொழப்ப பார்க்க வைக்கணும், முதல்ல தொழிலை பார்க்க வைக்கணும். ஓய்வு கிடைக்கக்கூடிய நேரத்துல சின்னதா பொது வேலையை, சமூக வேலைகளை செய்ய வைக்கிறோம். இந்த வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சோம்னா இந்த நாட்டை மாற்றிட முடியும். நாம் ஒன்றும் தெருவில் இறங்கிட்டு போய் மத்திய அரசே, மாநில அரசே செய்து கொடு அப்படின்னா மோசம் போட தேவையில்லை. காந்தி, காமராஜர் எல்லாம் ஜெயிலுக்கு போன மாதிரி ஜெயிலுக்கு தான் போக தேவையில்லை. சின்னதா ஒரு அசைவு உருவாக்க நினைச்சோம்னா நம்ம கிட்ட இணையதளம் இருக்கின்றது, நம்ம கிட்ட பேப்பர் பேனா இருக்கின்றது, நமக்கு நேரம் கிடைக்குள்ள பயன்படுத்தினா போதும். நம்முடைய வழக்கறிஞர் தலைமையெல்லாம் வந்திருக்காங்க. இவர்களுக்கு தகவல் சட்டம் எப்படி பயன்படும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல தொழில் சார்ந்த தகவல் சட்டம் மிகப்பெரிய அளவு பயன்படும். இவர் வழக்கு 3 வரக்குள்ள அவருக்கு சொத்து சார்ந்த பிரச்சனை இருக்கும். வரக்குள்ள அவர்கிட்ட பாத்தீங்கன்னா பெருசா ஆவணங்கள் இருக்காது, சொத்து சார்ந்த விவரங்களே கையில் இருக்காது. என் தாத்தாவுக்கு சொத்து இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டாங்க, எங்க மாமன் அந்த சொத்தை வச்சிருக்காருங்க, எப்படி சொத்து போச்சே தெரியும், எங்களுக்கு பங்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சந்தேகத்திலே வருவாங்க. வழக்கறிஞர் தகவல் சட்டத்தை பயன்படுத்திட்ட பொழுது ரொம்ப எளிமையா ஆதிகாலத்து ரெக்கார்டு கூட வாங்கிக்கலாம். உங்க நிலத்துடைய ஆவணங்கள் நம்முடைய விஏஓ அலுவலகத்தில் இருக்கு, வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கு, சென்னையில கூடிய ஆவணங்கள் பாதுகாப்பு இயக்குநரகத்தில் இருக்கின்றது. இதற்கு மேல பாத்தீங்கன்னா எவ்வளவு நாளுக்கு ஆவணங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா காலத்து கொழு தாத்தா காலத்து ஆவணங்கள் 1800 1700 வருஷம் ஆவணங்கள்லாம் நம்முடைய வருவாய்த்துறை ஆவண காப்பகத்துல மிகப்பெரிய அளவுல பதுக்கி வச்சிருக்காங்க. எடுத்தா நம்ம சொத்துக்கள் இல்லாம சொந்த வீடு இல்லாம இருக்கிறோம், இந்த சொத்தை கண்டுபிடிக்க முடியுமா? இப்படி சொல்லிக்கிட்டாங்க. எங்க தாத்தா, எங்க அப்பா, எங்க மூதாதையர் சொந்தக்காரங்க 600 ஏக்கர் நிலம் அவங்களுக்கு பதில சொன்னாங்க. இந்த சொத்தை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டாங்க. கண்டுபிடிக்க முடியல. சர்வே நம்பர் தெரியாது, பட்டா நம்பர் தெரியாது, அந்த ஊர் பேரை மட்டும் சொன்னாங்க. அவங்களுக்கு பத்திரம் போக்குப்பட்டியில 600 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. திப்பு சுல்தான் காலத்துல, யார் காலத்துல? வெள்ளக்கார காலத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. அந்த சொத்தை நாங்க விட்டுட்டு வந்துட்டோம். அப்படி அந்த சொத்து தொடர்பா எங்கிட்ட ஒரு துண்டு சீட்டு கூட கிடையாது, இதை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஒரு 6 மாசம் 600 ஏக்கர் நிலத்தை தகவல் சட்டம் கண்டுபிடித்து கொடுத்து விட்டது. 600 ஏக்கர் நிலத்தை தகவல் சட்டம் கண்டுபிடித்து கொடுத்து விட்டது. இந்த சட்டத்தை அந்த அம்மா பயன்படுத்துவதற்கு முன்னாடி அந்த அம்மா சொத்து இல்லாத சாதாரண அன்னாடுங்காட்சி. 6 மாதத்தில் நிலத்துடைய விவரங்கள் கிடைத்த பிறகு 600 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரியான கோடீஸ்வரி, மிகப்பெரிய நிலக்கலாராக மாறிவிட்டார்கள். அந்த அளவிற்கு தகவல் உரிமை சட்டம் மிக எளிமையாக ஆவணங்களை கண்டுபிடித்துக் கொடுப்பதற்கு பயன்படுகின்றது. இந்த சட்டத்தை யார் பயன்படுத்தலாம் பாத்தீங்கன்னா எளிய மக்கள் நேரடியாக பயன்படுத்தலாம். இப்ப நீங்க எங்கிட்ட வரீங்க, நம்முடைய வழக்கறிஞர் சங்க தலைவர்கிட்ட, நம்முடைய படித்துறை வழக்கறிஞர்கிட்டே வரீங்க, சார் நீங்க படிச்சவங்க, சட்டம் படிச்சவங்க, நாங்கெல்லாம் கேட்டா இந்த அரசாங்க பயப்படாது, வக்கீல்கள் நீங்க ஆர்டி போட்டு எங்க ரெக்கார்டை வாங்கி கொடுன்னு சொன்னீங்கன்னா இந்த சட்டம் என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா அந்த வேலையை நாங்க உங்களுக்காக செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. நேரா நீங்களே எப்படி வர தேர்தல் நடத்தி போய் ஓட்டு போடுறீங்களோ, எவ்வளவு பெரிய விஐபியா இருந்தாலும்
அவங்க ஓட்டா வாக்குச்சாவடி போய் அவங்களே தானே பதிவு செஞ்சாகணும். உங்களுக்காக போய் வேற யாரும் ஓட்டு போட முடியுங்களா? உங்களுக்காக உங்க வீட்டம்மா போய் ஓட்டு போட முடியுமா? உங்களுக்காக உங்க பையன் போய் ஓட்டு போட முடியுமா? உங்களுக்காக வக்கீல் போய் ஓட்டு போட முடியுமா? அந்த மாதிரி வேற அடுத்த நபர்களை வைத்து எப்படி இந்திய குடிமையா வாக்குரிமையை பயன்படுத்த முடியாதோ அதே போல தகவல் சட்டத்தை ஒவ்வொரு எளிய மனிதனும் பாமர மனிதனும் உங்களுக்காக நீங்களே பயன்படுத்திக்கலாம். உங்களுக்காக உங்களுடைய நம்முடைய அண்ணாமலையார் சமுதாய பள்ளி அறக்கட்டளை தலைவர் பாலமுருகன் அவர் பேர்ல போடக்கூடாது, உங்களுடைய வக்கீல் போடக்கூடாது, தகவல் சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது. நேரடியாக நீங்களே பயன்படுத்தலாம். இந்திய குடிமக்கள் யார் வேண்டுமானாலும் அவருடைய உரிமையை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு இந்த சட்டம் எளிமையா நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு. மாவட்ட ஆட்சியர் பத்தி கேட்கல, என்னெல்லாம் கேட்கலாம்னு சொல்லியிருக்கோம். மாவட்ட ஆட்சியர் பத்தி என்ன கேட்கலாம்னு சொன்னாங்க, அவர் என்ன எங்க படிச்சாரு, என்ன வேலை செஞ்சாரு அப்படின்னா கேட்கலாம். காலையில அவர் எத்தனை மணிக்கு எழுந்தாரு கேட்க முடியுங்களா? கேட்க முடியுங்களா? கேட்கலாங்க. எழுந்த பிறகு அவரு பல் விளக்குனாரா? அதை கேட்க முடியாது, ஏன்னா சொந்த பிரச்சனை. எழுந்த பிறகு அலுவலக வேலையை என்ன செஞ்சார் கேட்கலாம். அவரு என்ன கார் பயன்படுத்துறாரு, அந்த கார் எங்க போச்சு, எவ்வளவு டீசல் போட்டாங்க, இன்னும் யார் யாரெல்லாம் பார்த்தாரு, நீங்க எத்தனை ஃபைல் பார்த்தாரு, அதுல உங்க ஃபைல பார்த்தாரா இல்லையா, என்ன மீட்டிங் அட்டன் பண்ணாரு, அந்த மீட்டிங் எவ்வளவு நேரம் இருந்துச்சு, அது எவ்வளவு செலவு பண்ணாங்க, மோர் கொடுத்தாங்களா காஃபி கொடுத்தாங்களா, அது எவ்வளவு செலவாச்சு, அந்த டம்ளர் கழுவி கொடுத்தாங்களா கழுவம் கொடுத்தாங்களா, நீங்க இதெல்லாம் கேட்கலாம்னு பார்த்தா கேட்கலாம். உயர்ந்தபட்சம் மாவட்ட ஆட்சியர் நைட்டு 10 மணிக்கு மேல நம்ம கிறிஸ்துதாஸ் நைட்டு 10 மணிக்கு மேல அவங்க மனைவி கூட்டிட்டு எங்க போனான்னு கேட்கலாமா? கேட்கலாமா? கேட்டா என்ன அவங்க ரொம்ப தானே கேட்கலாம். தகவல் சட்டம் மாவட்ட ஆட்சியர் 24 மணி நேரமும் நமக்காக அரசு பணியை செய்து கொண்டிருக்கிறார், பொது சேவை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு அசைவும் நமக்கான வேலை, அதெல்லாம் கேட்கலாம்னு சொல்லியிருக்க. அவங்க வீட்டம்மாவை பத்தி கேட்கக்கூடாது. அந்த அம்மா சுதந்திரமான ஒரு நம்மை போன்ற சுதந்திரமான குடிமகன். அந்த அம்மாவுக்கான உரிமை இரவு எங்க வேணாலும் போவாங்க, அவங்க சொந்த வீடு கல்யாணத்துக்கு போவாங்க, வளகாப்புக்கு போவாங்க, விசேஷத்துக்கு போவாங்க, ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வருவாங்க, காத்துவாங்கத்துக்கு போவாங்க. அந்த அம்மாவை பத்தி கேட்கக்கூடாது. ஆனால் மாவட்ட ஆட்சியரை பற்றி கேட்க முடியும். அதற்கு அவர் பயன்படுத்தலாம். வாகனத்தை பயன்படுத்தினாரா, சொந்த வண்டியா, அரசாங்க வண்டியான்னு கேட்க முடியும். ஏன்னா சொந்த வண்டியை பயன்படுத்துவதற்கு அவர் அனுமதி பெற வேண்டும். அரசாங்க வண்டியை பயன்படுத்துவதற்கு அனுமதி பெற தேவையில்லை. அவருடைய ஓட்டுநர் லாக் புக்னு ஒரு பதிவேடு வச்சிருக்காரு, அதில் பதிவு பிடிச்சிருப்பாரு. இன்னைக்கு காலைல வந்தோன்னா அவருடைய ஓட்டுநர் இருந்து டிரைவர் சீட்ல உட்காந்தோன்னா லாக் புக் எடுப்பாரு. எடுத்துட்டு இன்னைக்கு காலைல 10 மணிக்கு வண்டி எடுக்கிறேன், வண்டியில 1/2 டேங்க் டீசல் இருக்கு, கிலோமீட்டர் 1800 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் எங்க உத்தரவு போறாரு கிளம்ப போறேன் அப்படி எழுதி வச்சிருவாரு. வேலையை முடிச்சுட்டு போகக்குள்ள இன்னைக்கு நான் திருப்பூர்ல இருந்து பல்லடம் போனோம், பல்லடத்துக்கு உடுமலை போனோம், உடுமலை இருந்து திருப்பூர் இருந்து மாவட்ட ஆட்சியர் அவருடைய பங்களாவில் இறக்கி விட்டேன், இன்னைக்கு வண்டி 120 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, புதுசா 10 லிட்டர் டீசல் போட்டுக்கிறோம் அப்படிங்கிறத லாக் புக்ல எழுதியிருப்பாரு. இதெல்லாம் பொது ஆவணம், யார் வேண்டுமானாலும் கேட்டு பெறலாம். எதற்கு இந்த எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஒரு கலெக்டரோட இவ்வளவு பெரிய விவரங்களை கேட்கல, மற்ற விஷயங்கள் கேட்க முடியாதா? நம்ம வீட்டு பட்டா சீட்டு அடைகள், நமக்கு தேவையான ஆவணங்கள் எல்லாத்தையுமே கேட்கலாமா? கேட்கக்கூடாதுல? கேட்கக்கூடாதுல? இதெல்லாம் அரசாங்க ஆபீஸ்ல போய் நம்ம வாங்கணும்னா எவ்வளவு செலவாகும், எத்தனை மணி நடக்கணும்? இது எதையுமே நம்ம நடக்க தேவையில்லை. வீட்டை மாதிரி ஒரு தபால் அனுப்புறோம், 30 நாள்ல தபால்ல நமக்கு வந்துடும். ஒருவேளை அரசாங்க அதிகாரி நமக்கு கொடுக்க தவறுனாருன்னா, மறுத்தாருன்னா, மறுக்கக்கூடிய அதிகாரிக்கு, மறுக்கக்கூடிய அரசு ஊழியருக்கு ஒரு நாளைக்கு 250 ரூபாய் பயன், ஒரு நாளைக்கு 250 ரூபாய் அபராதம், 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் போட்டு உச்ச நீதிமன்றம் அதிகாரம் கொடுத்திருக்கு. தகவல் சட்டத்துல 25,000 ரூபாய்க்கு அபராதம் போட்டு அனுமதி கொடுத்திருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தின் சட்டத்தை முக்கியத்துவத்தை கொண்டு 2 லட்சம் ரூபாய்க்கு அபராதம் போடுறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. உயர்ந்தபட்சமா நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரை உடம்புல எத்தனை மச்சம் இருக்குன்னு, கலெக்டரோட உடம்புல எத்தனை மச்சம் இருக்குன்னு அவர்கிட்ட போய் நீங்க கேட்க முடியுமா? கேட்க முடியுங்களா? கேட்கலாம். ஆட்சியிலும் கேட்கலாம், தகவல் கேட்கலாம். அவர் 10வது பரீட்சையில 12வது பரீட்சையில் இருந்த பொழுது, IAS பரீட்சைக்கு விண்ணப்பம் கொடுக்கின்ற பொழுது அரசாங்க வேலையில சேரக்குள்ள 2 அடையாளம் சொல்லியிருக்காரு. 2 அடையாளம் சொல்லியிருக்காரு, உடம்புல இருந்த மச்சத்தை சொல்லியிருக்காரு. அந்த 2 மச்சத்தை தகவல் சொல்லி கேட்கலாம். எதற்காகன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆள் மாறாட்டம் பண்ணி பரிசு எழுதிட்டு இப்ப வேற ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, உங்களுக்கு யாரும் தகவல் சொல்றாங்க அப்படிங்கக்குள்ள இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் எதற்கு பயன்படும் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நாங்க வாங்கி என்ன பண்ண போறோம், இதெல்லாம் நமக்கு எதுக்காக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா வகையிலும் இங்கே ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லா வகையிலும் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டமாக ஊழல் போராட்டத்தை செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறோம். இதற்கு தெருவில் இறங்கி போராடினா நம்ம குடும்பத்தை யார் பார்க்கறது, நம்ம குடும்பத்தை யார் பார்க்கறது? திருப்பூர் குமரன் குடும்பம் இருக்கா? திருப்பூர் குமரன் குடும்பம் இருக்கா?
உங்க ஊருக்காக திருப்பூருக்கு போறேன். குடும்பம் இருக்கா? இல்ல இல்ல. வஉசி இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக போராடினார், கப்பல் விட்டார், ஜெயிலுக்கு போனார். கோயம்புத்தூருக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்த பிறகு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய வக்கீல், மிகப்பெரிய செல்வந்தர், தூத்துக்குடியிலே மிகப்பெரிய செல்வந்தர், கோடீஸ்வரன், கப்பல் விடக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய கோடீஸ்வரன். சுதந்திர போராட்டத்துல ஜெயிலுக்கு போனார். வெளியே வந்த பிறகு என்னாச்சு? ஆமா, ரேஷன் கடையில, மளிகை கடையில கணக்கு படி வேலைக்கு போயிட்டார். மகாகவி பாரதி, எல்லா ஊர்லயும் அவருக்கு பேர் வச்சிருக்கோம், பாரதியார் தெரு. இந்தியாவில் நிறைய ஊர்ல செலவு வச்சிருக்கோம். செத்து போனப்ப எவ்வளவு பேர் ஒரு அளவுக்கு வந்தாங்க? பணம் தூக்கிட்டு போறதுக்கு 10 பேர் கூட இல்ல, 11 பேர் தான் வந்திருக்காங்க. வெட்டியனையும் சேர்த்து 11 பேர். அவ்வளவு பெரிய போராட்டம், தியாகக்கூடிய போராட்டம் நம்ம காலத்துல தேவையில்லை. ஆனால் நம்மை சுற்றி நடக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் நாம உட்கார்ந்த இடத்துல தட்டி கேட்பதற்கு நம்ம கிட்ட இணையதளம் இருக்கின்றது, சமூக ஊடகங்கள் இருக்கின்றது, சட்ட அதிகாரம் இருக்கின்றது. ஆகவேதான் சொல்றோம், தகவல் சட்டத்தை எளிமையா பயன்படுத்துங்க, சட்டத்தை கையிலிடுங்க, சட்டத்தை பயன்படுத்துங்க. சட்டம் வழக்குகளுக்கு மட்டுமானது கிடையாது, சட்டம் சாமானிய மக்களுக்கானது. ஒவ்வொரு சாமானிய மனிதனும் சட்டத்தை தெரிந்து கொண்டு சட்டத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது, உங்களை சுத்தி இருக்கவங்களை யாரும் ஏமாற்ற முடியாது, உங்க குடும்பத்தை யாரும் ஏமாற்ற முடியாது. நாம 1000 ரூபாய் சம்பாதிச்சோமா, அந்த 1000 ரூபாய் நம்முடைய குடும்பத்துக்கு போய் சேரும். அந்த 1000 ரூபாய யாரும் நம்ம பாக்கெட்ல இருந்து நமக்கு தெரிஞ்சு பிக் பாக்கெட் அடிக்க முடியாது, நமக்கு தெரிஞ்சு கொள்ளையடிக்க முடியாது. அதற்கான சூழலை உருவாக்கணும்னா ஒவ்வொருவரும் தகவல் சட்டத்தை பயன்படுத்த வேண்டும், தகவல் சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வழக்கறிஞர் சொன்ன மாதிரி சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னெல்லாம் நீதிமன்றத்துக்கு போனா கேஸ் முடித்து எவ்வளவு நாள் ஆகும்? கோர்ட்டுக்கு போனா கேஸ் முடித்து எவ்வளவு நாள் ஆகும்? ஏன்னா தலைமுறையே போயிடும். இப்பெல்லாம் அப்படி இல்லை. இன்னைக்கெல்லாம் நாங்க நீதித்துறையை பாக்குறோம், ஐயா இப்ப சிவில் கேஸ் எவ்வளவு நாள்? அவ்வளவுதான். கேஸ் போட்டா 90 நாள்ல பதில் போட் ஆகணும். விசாரணை வந்துருது, 6 மாசத்துக்கு கேஸ் முடிஞ்சு போயிடுது, குறைந்தபட்சம் 3 வருஷம் கேஸ் முடிஞ்சு போயிடுது. எவ்வளவு வேகமா கேஸ நீதித்துறை முடிக்க முயற்சி பண்ணுது. வழக்கறிஞர்கள் வழக்குகளை வேகமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதை விட ஒருபடி மேல போய் எல்லா நீதிமன்றங்களும் இலவச சட்ட உதவி மையம் இருக்கின்றது. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீதிபதிகள் காதுல வாங்குறாங்க. தண்ணி வரல ரோட்ல, நம்ம தெருவுக்கு தண்ணி வரல, ரோட்ல குப்பை வரல, ரோட்ல குழி, தாரோட குழி குண்டு குழியுமா இருக்கு. இந்த பிரச்சனை கூட நீதிபதிகள் சொன்னோம்னா கேட்கிறாங்க. சீமை கருவேன் நாம எல்லாம் பார்த்தோம், சீமை கருவேன் நீதிபதி வெட்டினாங்கல்ல. அந்த அளவுக்கு நீதித்துறை மக்களுக்கான துறையாக, மக்களோடு இணைந்திருக்கக்கூடிய துறையாக மாறிடுச்சு. உங்களுக்கு ஒரு சந்தேகம்னாக்க நீதித்துறை கடிதம் எழுதுங்க, உங்க லோக்கல் கூடிய கோர்ட்டுக்கு, மாவட்ட நீதிமன்றத்துக்கு, அது உயர் நீதிமன்றத்துக்கு, தலைமை நீதிமன்றத்துக்கு கடிதம் எழுதுங்க. சட்ட உதவி மையம் பெயரை போட்டு, ஐயா எங்க ஊர்ல ரோடு ரொம்ப நாளா குண்டு குழியுமா இருக்கு, பஞ்சாயத்துல சொன்னா சரி பண்ணல, நீங்க கொஞ்சம் சொல்லி சரி பண்ணுங்க, ஒரு மனு கொடுங்க. நீதித்துறை அந்த மனுவை விசாரிப்பார்கள், சட்ட உதவி மையம் மூலமா விசாரிப்பார்கள். உங்களுடைய சொந்த பிரச்சனைகளுக்கு வழக்கு இல்லாமல் பொது பிரச்சனைகளை கூட நீதித்துறை கையில் எடுக்கின்றது. அந்த அளவுக்கு நீதித்துறை நம்மை நோக்கி வரக்கூடிய துறையாக மாறிடுச்சு. ஐயாயிர வழக்கு அப்ப நீதிபதிகளோட நேரில் போய் பேச முடியாது, நீதிபதிகளை வீட்டுல போய் பார்க்க கூடாது, நீதிபதிகளை நேர்ல பேசக்கூடாது. இன்றைக்கு நீதிபதிகள் மக்கள்கிட்ட வந்து மனு வாங்குறாங்க, மக்களுடைய மனுவை விசாரிக்கின்றார்கள், மக்களோடு உறவாடுகின்றார்கள். நீதித்துறை மக்களுக்கான நீதித்துறையாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவுக்கே அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து கொடுத்தவர். அவர் ஒரு கேஸ் போட்டார் 1952. அவர் ஒரு கேஸ் போட்டார் 1952. அவருடைய கேஸ் முடியறதுக்கு 2001 வருடம் ஆயிடுச்சு. அவரு போட்ட கேஸ், அந்த அம்பேத்கர் போட்ட கேஸ் 52 வருஷம் நடந்தா முடிவுக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி அவரு இறைவனிடம் சேர்ந்து விட்டார். அப்படிப்பட்ட நீதித்துறை இன்றைக்கு மக்களுக்கான நீதித்துறையாக, வேகமான நீதித்துறையாக மாறி இருக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் சட்டம் தெரிந்து கொண்டு, சட்டத்தை புரிந்து கொண்டு, சட்டத்தை கையெடுக்க ஆரம்பித்து விட்டால் சாமானிய மனிதர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்கள் சட்டத்தை கையில் எடுக்க ஆரம்பிச்சா இந்தியாவை வல்லரசாக மாற்றிவிடலாம். அதற்கான மிகப்பெரிய ஆயுதம் தகவல் சட்டங்களை ஒரு எளிமையான சட்டம் நம் கையில் கிடைத்திருக்கின்றது. இவற்றை நாம் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். நம்முடைய பாலமுருகன் அறக்கட்டளை துவங்கி இருக்கின்றார். நீங்களும் உங்கள் பகுதியில் இது போன்ற அறக்கட்டளை துவங்க வேண்டும், அவர்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும். அறக்கட்டளை துவங்க ஒன்றும் பெருசா கஷ்டமும் தேவையில்லை. நான் ஆரம்பிக்கலே சொன்னேன், கல்வி வள்ளல்கள் அறக்கட்டளை வச்சிருக்காங்க, கல்வி தந்தைகள் அறக்கட்டளை வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அறக்கட்டளை ஆரம்பிக்கிறது, ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் நினைக்காதீங்க.
ஒரு 2 பேர் 3 பேர் தான் போதும், அறக்கட்டளை ஆரம்பிச்சிடலாம். ஒருத்தர் தான் கூட போதும், அறக்கட்டளை ஆரம்பிக்கலாம். என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, என் ஊர்ல மரம் நடணும், மரத்தை பாதுகாக்கணும், அதுக்கு ஒரு அறக்கட்டளை தேவை, ஆரம்பிச்சுக்கலாம். இந்த அறக்கட்டளை பதிவு செய்யணுங்கிற அவசியமா? சட்டப்படி பதிவு செய்யணுங்கிற அவசியம். பேங்க்ல போய் அக்கௌண்ட் வரணும் ஆரம்பிக்கிறோம், கோர்ட்ல கேஸ் போடணும் அப்படின்னா மட்டும்தான் அரசாங்கத்தை பதிவு செய்யணும். இல்லை அப்படின்னா ஒரு அறக்கட்டளை பதிவு பண்ணிட்டு உங்க அம்மா பேர்ல, தாத்தா பேர்ல, அப்பா பேர்ல ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சுட்டு நீங்க உங்களுடைய பணிகளை செய்யலாம். நம்ம ஊர்ல சங்கம் ஒண்ணு ஆரம்பிக்கிறோம், ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிச்சு ஊர்ல நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறோம். சங்கத்தை ஆரம்பிங்க, செய்யுங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி நம்ம ஊர்ல என்ன தேவையோ அந்த சங்கத்தை ஆரம்பிங்க. ஒரு 100 பேர் சேர்ந்தா அரசியல் கட்சி கூட ஆரம்பிக்கலாம். 100 பேர் சேர்ந்தா அரசியல் கட்சி கூட ஆரம்பிக்கலாம். ஒன்றும் பெருசா தடை கிடையாது. களத்துக்கு வாங்க, தெருவுக்கு வாங்க. இந்த மக்களுக்கு நாம ஏதாச்சும் சின்ன துரும்ப அசைச்சு செய்யணும். சின்ன துரும்பியாச்சும் அசைக்கணும். அசைச்சாதான் இந்த நாட்டுல கூடிய அதிகாரம் நம்மை நோக்கி திரும்பி வரும். இந்த அதிகாரம் நம்ம நோக்கி திரும்பி தவறுச்சுன்னா இந்த அரசியல் நம்மை நடுத்தரவு போய் நிக்க வச்சிடும். இந்த அரசியலை புரிந்து கொண்டு, இந்த மக்களை புரிந்து கொண்டு, இந்த தேசத்தை புரிந்து கொண்டு கொஞ்சம் சட்டத்தை கையில் எடுங்க. நாங்கள் எல்லாம் உங்களோடு இருக்கின்றோம். நம்முடைய வழக்கறிஞர் சங்க தலைவர் வந்திருக்கார், நம்முடைய படித்துறை வழக்கறிஞர் மதுரையில் வந்திருக்கின்றார். நாங்கள் எல்லாம் உங்களோடு இருக்கின்றோம், உங்களுக்கு அரணாக பாதுகாப்பாக இருக்கின்றோம். அப்புறம் என்ன தயக்கம்? எடுக்கலாம் இல்ல, எடுக்கலாம் இல்ல. அதைதான் நம்முடைய பாரம்பரியம் சொல்வதற்காக இங்க ஒரு அறக்கட்டளை இருக்கின்றார். இந்த அறக்கட்டளை மூலமாக தொடர்ந்து சட்ட பயிற்சி வகுப்புகள் நடத்த இருக்கின்றார். நாங்களும் தொடர்ந்து உங்களோடு வர இருக்கின்றோம். நம்முடைய ஈசன் போன்ற போராளிகளும் உங்களோடு இருக்கின்றோம். நம்முடைய வீரபாண்டியர் போன்ற உங்கள் பகுதியை சார்ந்தவர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் தொடர்ந்து மக்களுக்காக தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களோடு சேர்ந்து நம்முடைய பாலமுருகன் போன்ற தோழமைகள் எல்லாம் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களை வாழ்த்துகின்றோம். மீண்டும் நம்முடைய அண்ணாமலை சமுதாய பணி அறக்கட்டளையுடைய தோழமைகளையும் அதிலே இணைந்திருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய உங்களை வாழ்த்துகின்றோம். உங்களுடைய பணி பல்லறத்தோடு நின்று விடக்கூடாது. நம்முடைய வழக்கறிஞர் பாலமுருகனுடைய பணி, அவர் ஒரு பொறியியல் பட்டதாரி. பொறியியல் பட்டம் படித்த பொழுது அவர் இந்த நாட்டிலே மிகப்பெரிய கட்டுமானத்தை உருவாக்க வேண்டும் என்கிற ஆசையில் தான் பட்டார். ஆனால் இந்த கட்டுமான பணிகளை துவங்குகின்ற பொழுது நடைபெற்ற சிக்கல்கள் எல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு பிறகு சட்டம் படித்து விட்டு ஆராய்ச்சி படிப்பை படித்துக் கொண்டு சமூக பணிகளுக்குள்ளாக இறங்கி இருக்கின்றார். அவருடைய பணிகள் பல்லடத்தோடு நின்று விடக்கூடாது. தமிழகம் தழுவி நம்முடைய தம்பி பாலமுருகன் பணியாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை உங்களோடு சேர்த்து வைத்து விடைபெறுகின்ற நன்றி. அடுத்ததாக அறக்கட்டளையின் முக்கிய நோக்கம்